தாவேக அரசு கடுமையா எதிர்க்கல அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியோட குற்றச்சாட்டா இருக்குது. இப்போ அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான முகாமையான குற்றச்சாட்டு பாருங்க, நீட் எதிர்ப்பு போராட்டம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாட்டுக்குள்ள அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான உரிய பாதுகாப்புகளோ அல்லது உரிமைகளோ அல்லது அதற்கான இடங்களோ வழங்கப்படலை. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு இடுமாவனம் கார்த்திக் கூட பல மேடைகள் அதை குறிப்பிடுறாரு. மெரினாவை ஏன் திறந்து விட மறுக்கிறீங்க? ஏங்க சென்ற ஆட்சி திறந்து விட்டாங்களா, நாங்க ஏங்க திறந்து விடணுங்கிற கேள்வி இங்க எழுப்பலாம். ஆனால் மெரினாவை திறந்து விட்டு அவங்க பாட்டு போராட்டம் பண்ணட்டும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதோ அப்படி தீர்வு கிடைக்கட்டும். அப்ப போராட்டங்களை கண்டு அஞ்சுகிறதா இந்த அரசு? ஏங்க நீங்க உங்களுக்கு 108 சீட்டுகள் தான் கிடைச்சது, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பீப்புள் மேண்டேட் என்பது தாவேகாவுக்கானது அல்ல. பீப்புள் மேண்டேட் என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சிக்கானது தான். சட்டப்படி அதுதானே? நான் அதான் தப்பா பேசுறேன்னா? முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு தேனாரும் பாலாரும் ஓடுது, என்னங்க நீங்க வேற அப்படின்னு சிரிச்சாரா இல்லையா? சண்முகம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அந்த பேட்டி? அப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையா பேசியிருக்காங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று பேசியவர் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள். கேபி சொல்லல, அவரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பேசல. போன ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சிய கண்கொள்ளா காட்சிய சொல்லலையா? நாம் தமிழர் கட்சி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அறிக்கைகள், செல்லுகிற இடங்கள் எல்லாம் பேச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இங்க பரந்தூர் ஆர்ப்பாட்டம் வரவிட மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரு. பாஜக அரசுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக இணங்கி செல்கிறதா இந்த அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. அது அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய நிலைப்பாடு. பிஜேபிக்கு இவங்க இது பண்றாங்க, அவங்க மட்டுமா அங்க சொல்றாங்க? அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது நேம் சிறப்பு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தலைமைச் செயலாளரை பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாங்க தாவேகாவோட செயல்பாடுகளை குறித்து. தாவேகா கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் என்ன மாதிரி இப்போ ரோல் பிளே பண்றாங்கன்னே தெரியல. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? இல்ல, இதுல இடதுசாரிகளுடைய குரல் ஒரு அவ்வளவு தவறான ஒரு குரல், ரொம்ப மோசமா பேசுறாங்க, நீங்கெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்பதற்கு நான் என்னமோ அவ்வளவு இடம் இருக்கிறதா நான் கருதல. அவங்க நிலைப்பாடு ரொம்ப தெளிவா பல முறை பல மேடையில பல இடங்கள்ல வெளிப்படையாவே பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் ஊடகங்களுக்கு தீனி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுனாலையும், அதை விட முக்கியமாக கம்யூனிஸ்டுகளை ரொம்ப மலினமா மட்டமா பேசினா நம்மளை ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்திலையும் சில பேர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் ஆரோக்கியமா பேசுவாங்க, சில பேர் வேண்டுமென்று இதுதான்டா சாக்கு, கிடைச்சதுடா டே கண்டென்ட் கிடைச்சிச்சுரா, நம்ம இன்னைக்கு வீடியோ போடலாம்டா யூடியூப்ல அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் அவங்களதான் சொல்றேன். அப்போ இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் இந்த ஆட்சி அமைவதற்கு அடிப்படை காரணங்கள்ல ஒருத்தவங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு 108 சீட்டுகள் தான் கிடைச்சது, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பீப்புள் மேண்டேட் என்பது தாவேகாவுக்கானது அல்ல. பீப்புள் மேண்டேட் என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சிக்கானது தான். சட்டப்படி அதுதானே? நான் அதான் தப்பா பேசுறேன்னா? இல்ல, மக்களினுடைய முடிவு என்பது யாருக்குமே பெரும்பான்மை கொடுக்கல. யாருக்குமே பெரும்பான்மை கொடுக்காத போது பெரும்பான்மை என்பது உருவாக்கப்படும் எப்போதுமே. அது திமுக அதிமுக சேர்ந்து பெரும்பான்மை உருவாக்கலான்னு ஒரு மோசமான ஒரு விஷயத்த பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அது ஆஃப் ஆயிருச்சு, வெளில யாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுனால பெரிய பேக் ஃபயர் ஆயிரும்னு முடிவை கைவிட்டுட்டாங்க. அதன் பிறகு தாவேகாவை ஆதரிச்சிடலான்னு கூட்டணி கட்சிகள்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அதுலயும் கூட விசிகா ரொம்ப இழுத்தடிச்சாங்க, பயங்கரமா இழுத்தடிச்சாரா மரியாதைக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்கள். எப்படா ஒரு முடிவு அறிவிப்பார், 2 எம்எல்ஏ வச்சுட்டா இந்த ஆட்டம் போடுறாரு இப்படின்னா அவர் மேல விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தாவேகாவை ஆட்சியில் அமர வைத்ததற்கு அடிப்படை காரணிகள்ல ஒருத்தவங்க கம்யூனிஸ்டுகள் தான். ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, சரிங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்க அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அதுவும் என்ன காரணம், இவங்க பிஜேபி கொள்கை எதிரி என்று வர்ணிப்பதன் காரணத்தினால் நாங்க ஆட்சியை நாங்க அமைப்பதற்கு உறுதுணையா நிக்கிறோம்னு வெளியிலிருந்து ஆதரவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகள் அமைச்சரவை பதவி கிடைக்கணும், வாரியம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு சொல்லி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் பேசி அவங்க பங்கு வகிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆட்சியினுடைய அங்கமா இருக்கிறாங்க.
இடதுசாரிகள் அப்படி ஒருபோதும் கிடையாது. அவங்க வெளில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதானே. வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்பதுதான் அவங்களுடைய ஜனநாயக மாண்பு, அவங்க கடைபிடிக்கிற வழக்கம் பழக்கம்லாம் அதுதான். அப்படி கடைபிடிக்கிறவங்க வாய் மூடி மௌனியா இருக்கணும். ஏய், நீ என்ன போன ஆட்சியிலாம் வாயை திறக்கல, இப்ப மட்டும் வாயை திறக்கிற இப்படின்னு கேட்பது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான வாதம் அல்ல, அது ஒரு அபத்தமான வாதமா நான் பாக்குறேன். என்ன திமுகவை பார்த்து கேள்வி கேட்டீங்களா? சரி, திமுகவை பார்த்து நேற்று அவங்க கேள்வி கேட்கலங்கிறது, இவ்வளவு காட்டமா பேசலங்கிறது உண்மைதாங்க, நானுமே ஒத்துக்கிறேன். அவங்க செந்தில் பாலாஜிக்காகலாம் போய் நின்று அதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து தவறுதான், யாரும் வந்து மாற்று கருத்துலாம் ஒன்றும் இல்லை. அதற்காக நேத்தெல்லாம் நீ வந்து அமைதியா தானே இருந்த. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒருத்தனை காலங்காலமா ஒடுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு எந்திரிச்ச கேள்வி கேட்டானா, ஏய் நீ என்ன அவன் வரும்போது ஒடுங்கி தானே இருந்த, நான் வரும்போது மட்டும் எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அப்படின்னு கேட்பது என்பது சரியானதா எப்படி இருக்கும்? அப்போ இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் ஒரு காலகட்டத்துல திமுகவோட அழுத்தத்தின் காரணமா கூட அமைதியா அவங்க இருந்திருக்கலாம். இன்னைக்கு எதிர்த்து அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த கேள்வியில இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கணும். வேணும்ட்டே கேட்கறாங்களா? இதுல என்ன திமுக பாச வேண்டி கிடக்குது? இதுல ஒன்றும் திமுக பாசெல்லாம் ஒன்றும் இல்லையே. திமுகவை தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கும் போதே கடுமையாக சாடியவர் இதே தொடர் சண்முகம் தானே. இதுல என்ன மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது? அவர் சாடவே இல்லையா? திமுகவை கொஞ்சம் கொலாவனாரா? ஏங்க, விகடனுக்கு அளித்த பேட்டியில முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு தேனாரும் பாலாரும் ஓடுது, என்னங்க நீங்க வேற அப்படின்னு சிரிச்சாரா இல்லையா சண்முகம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பேட்டி? அப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையா பேசியிருக்காங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று பேசியவர் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள். கேபி சொல்லல, அவரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு பேசல. போன ஆட்சிய திராவிட மாடல் ஆட்சிய கண்கொள்ளா காட்சிய சொல்லலையா? இப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு போதாமை இருந்திருக்குது. என்னன்னா இந்த ஆட்சியை ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன சொல்லிட்டாரு அவர் போற போக்கள்? என்ன சொல்லிட்டாருன்னா, ஆட்சி இருக்கிறதுக்கே நாங்க தான் காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. அது உண்மைதானங்க. உண்மையை சொன்னா என்னங்க உங்களுக்கு கோபம் வருது? இன்னொன்னு, கல்லூரியில இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ இயக்கத்தை சேர்ந்த தோழர்களுடைய அந்த போராட்டங்கள்ல மாணவர்கள் பங்கெடுக்க கூடாது என்பது யாருடைய அஜெண்டா? இட்ஸ் கிளியர், ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டா. அப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய அரசில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை செயலாளர் அதற்கான வழிவகையை செய்கிறார் என்று சொன்னால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் இருக்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய கேள்விதானே. அதுல என்ன உங்களுக்கு தவறு இருக்குது? ஏங்க, நேற்றைக்கு கல்லூரி அந்த ஆணையருடைய நடவடிக்கையை கண்டித்து கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தினமணியில 2ஆம் பக்கம் முதல் பக்க செய்தி, அது எடுத்து பாருங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? அதுல தலைமை செயலாளருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்ட எங்களுடைய கல்லூரி ஆணையரை நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா, அவருக்கு எதிராக பேசுவீங்களா அப்படின்னு அந்த சங்கம் வந்து ஒரு கண்டிக்கிறது. அப்ப சங்கமே என்ன சொல்லுது? எல்லாம் மேலாளர்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் சிஎஸ்க்கு தாங்க தெரியும். சிஎஸ் யாரு? சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள். இந்த சாய்குமார் ஐஏஎஸ் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்கன்னு ஒன்றிய பாஜக கிட்ட கேட்டாங்க, உடனே நீட்டிச்சு கொடுத்துட்டாங்க. எப்படி நீட்டிச்சு கொடுத்தாங்கன்ற கேள்வி நமக்கு இன்னும் பதில் கிடைக்கல. போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி மேலே கீழே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா, அப்படி இவங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சு எப்படி? அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் மேலையும் ஒரு 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 சந்தேகம் வருது நமக்கு. இவர் யார், இவருடைய பின்னணி என்னன்ற சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. அதை எழுப்பக்கூடிய அல்லது எழுப்புவதற்கு தார்மீக கடமை உரிமை இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிங்க. விமர்சனம் பண்ணிட்டாங்கப்பா, எப்படிப்பா இவங்க விமர்சனம் பண்ணான் என்று கேட்பது என்பது சரியான வாதம் அல்ல. அவன் கேட்கிற துணியில உங்களுக்கு வேணா கொஞ்சம் மன வருத்தம் இருக்கலாம். அந்த மன வருத்தத்தை கூட எனக்கு என்னன்னா தாவேகாவினுடைய தோழர்கள் இதை பெருசா அதிகமா பொருட்படுத்துற மாதிரி தெரியல. ஆனா தாவேகாவை நான் வந்து ஆதரிக்கிறேங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சில நபர்களுடைய மோசடித்தனமான பேச்சு. சில நபர்கள் வந்து நண்பர்கள், நம்ம நண்பர்களா சில பேர் இருக்காங்க. இப்ப தோழர் அருள்லாம் இருக்காரு, அவர் வந்து டீசெண்டா பேசுறாரு. அவருடைய கருத்தை வந்து அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் கூட இல்லை, அதை பத்தி தன்னுடைய கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. நான் அது கூட ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன், அவரை சொல்லல. மற்றும் சிலர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப மோசடித்தனமா பேசுறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய வன்மத்தையும் உங்களுடைய அழுக்கையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமா பார்க்கலாமே வழிய பொய்யா பேச்சு திடீராயன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதனால அவங்கள உதறி தள்ளிட்டு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விட்டு இந்த ஆட்சியாளர்கள் இடதுசாரிகளுடைய கரங்களை பிடித்து கொண்டு நல்லபடியா பயணிக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம்.
குறிப்பா பாஜக கட்டுப்பாட்டில் தாவேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் வந்து சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. சாய்குமார் ஐஏஎஸ் மேட்டர்ல மட்டும் தான் சொல்றாங்களா இல்ல வேற எதனா விஷயத்த மென்ஷன் பண்றாங்களா அதுல? இல்ல, பாஜகவை இந்த அரசு வந்து தாவேக்கா அரசு கடுமையா எதிர்க்கல அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியோட குற்றச்சாட்டா இருக்குது. இப்போ அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான முகாமையான குற்றச்சாட்டு பாருங்க, நீட் எதிர்ப்பு போராட்டம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாட்டுக்குள்ள அந்த போராட்டத்தை நடத்துவதற்கான உரிய பாதுகாப்புகளோ அல்லது உரிமைகளோ அல்லது அதற்கான இடங்களோ வழங்கப்படல. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு இடுமாவனம் கார்த்திக் கூட பல மேடைகள் அதை குறிப்பிடுறாரு. மெரினாவை ஏன் திறந்து விட மறுக்கிறீங்க? ஏங்க சென்ற ஆட்சி திறந்து விட்டாங்களா, நாங்க ஏங்க திறந்து விடணுங்கிற கேள்வி இங்க எழுப்பலாம். ஆனால் மெரினாவை திறந்து விட்டு அவங்க பாட்டு போராட்டம் பண்ணட்டும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதோ அப்படி தீர்வு கிடைக்கட்டும். அப்ப போராட்டங்களை கண்டு அஞ்சுகிறதா இந்த அரசு? அவ போராட்டங்கள்லாம் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக இணங்கி செல்கிறதா இந்த அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. அது அவர்களுடைய கண்ணோட்டம், அவர்களுடைய நிலைப்பாடு. பிஜேபிக்கு இவங்க வந்து இது பண்றாங்க. அவங்க மட்டுமா அங்க சொல்றாங்க. பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக திகழக்கூடிய இப்போதும் பொறுப்புல இருக்கிறாரு மரியாதைக்குரிய தோழர் திரு ஆலூர் ஷானவாஸ். அவர் என்ன சொல்றாரு? இது மறைமுக பாஜகவின் ஆட்சியாக தெரிகிறதுங்கிறாரு. அவருதான் ஆளுங்கட்சி, பிசிகா ஆளுங்கட்சிங்க. ஆனா அவர் சொல்றாரு மறைமுக பாஜக ஆட்சி. எப்படி இருக்குது பாருங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் அவங்க மேல விமர்சனங்களை உருவாக்குகிறது. ஒரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நேற்றைக்கு பாருங்க, நல்லது ஒரு விஷயம், மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு தான் என்ன கேட்டீங்கன்னா. அந்த விவகாரத்துல பாருங்க, பரந்தூர் இல்லைன்னா வளர்ச்சி போச்சு, பரந்தூர் இல்லைன்னா எல்லாமே போச்சு, பரந்தூர் இல்லைன்னா தொழில் போச்சு. யாரு பேசுறா? ஒன்று திமுக, ஒன்று பாஜக. இருவரும் ஒரு குரல்ல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால்தான் இந்தியா உருப்படும் என்று பாஜக சொல்வது எப்படிப்பட்ட பொய்யோ, எப்படிப்பட்ட கதைகளோ, அதே போலத்தான் இந்த ஒரு ஏர்போர்ட் போச்சுன்னா எல்லாமே போச்சு என்று பேசக்கூடிய கட்டுக்கதைகளும். அவ்வளவு தூரம் தமிழ்நாடு ஒன்றும் நாசமா ஒன்றும் போயிடல. தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியான ஒரு மாநிலமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மென்மேலும் வளர்வதற்கு வெவ்வேறு வேலைகளை பார்க்கலாம். இதை ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா நீங்க வேற எங்காச்சும் பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் என் கருத்து. அதனால தாவேக்காவுடைய செயல்பாடுகள் தான் அது வந்து பிஜேபியின் பி டீமா அல்லது பிஜேபியை அடிபணிந்து செல்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலங்களில் உணர்த்தும். இப்போ இந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அது வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துக்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தான் வந்து துணைத் தலைவராக வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு அறிகுறி கிடையாது, செயல்பாடு தாங்க. இப்ப நீட்டை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டாங்க, உண்ணாவிரதம் இருந்த பிறகு அதை பண்ணாங்க, வரவேற்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒண்ணு பண்ணாங்க, வரவேற்கிறோம். ஆனா அதுல எல்லாம் முழுமையா என்ன பண்ணணும்? தமிழ்த்தாய் வாழ்த்துல கோளாறு கொடுத்தது யாரு? இந்த அர்லேகர். என்ன பண்ணிருக்கணும்? இந்த அர்லேகர்கிட்ட போய் அர்லேகர் கண்ணுக்கு நல்லா கண்ணாடி போட்ட கண்ணுக்கு தெரியற மாதிரி மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அர்லேகர் அவர்களுக்கு தெரியும்படி, ஐயா இந்தாங்க ஐயா, நாங்க உங்களுக்கு தீர்மானம் போட்டிருக்கோம், இந்தாங்க ஐயா பாருங்க ஐயா அப்படின்னு போய் டேபிள்ல வச்சிருக்கணும். தீர்மானம் போட்டு சட்டமன்ற அவையில பூட்டி வச்சுக்கிறதுக்கா? போய் வைக்க பாருங்க. சேட்டை பண்ணக்கூடாது. அர்லேகர், மரியாதைக்குரிய அர்லேகர் ஐயா அவர்களே, சேட்டை பண்ணாதீங்க. தயவு கூர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. நாங்க தீர்மானம் சொல்லி காமிக்கணும்ல, அதை ஏன் பண்ணல? அததான் பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் என்னுடைய கோயிட்ல கேட்டாரு. அது ஒரு சரியான நியாயமான தர்க்கமான வாதம் அது. அப்ப அப்படி இன்னும் நுணுக்கமாக பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கணும். இவங்க எப்ப எடுக்க மாட்டாங்க சார், இன்னும் காலம் வரும், அப்போதான் எடுப்பாங்க. பார்ப்போம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். குறிப்பா அந்த பரந்தூர் விமான நிலைய கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலங்களை வேற எதனா தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல விஷயங்க. என்ன கேட்டீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய ரத்து என்பது தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த மிக முக்கியமான, பல வேலைகளை பார்த்துருக்குறாங்க நல்லது கெட்டதுன்னு. அதுல இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காரியம்னு நான் சொல்லுவேன். வேற எதுவுமே எனக்கு மனசுல நிக்கல, இது ஒண்ணுதான் நிக்குது. ஏன்னா நான் இதை வந்து அங்க போய் பகுதி மக்களை போய் பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து ஊடகங்கள் அங்கங்க சொல்றதும் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி, போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி, தொடர்ச்சியா இந்த பரந்தூர் விவகாரத்துக்காக எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி வந்து
பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அறிக்கைகள், செல்லுகிற இடங்கள் எல்லாம் பேச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இங்க பரந்தூர் ஆர்ப்பாட்டம் வரவிட மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா அங்க களங்கள்ல போய் நின்று தன்னுடைய தோழர்களை அனுப்பி அந்த மக்களுக்கு ஆதரவா நின்னாரு. இன்னும் இதர பல கட்சிகள் நின்னாங்க. இப்படி மேற்பதினாளி இயக்கம் நின்றுச்சு, மற்ற எஸ்டிபி கட்சி நின்றுச்சு, எல்லாருமே போய் நின்னாங்க. அப்போ இந்த இயக்கங்கள், இந்த அமைப்புகள், இந்த கட்சிகளுடைய தொடர்ச்சியான அழுத்தங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களுடைய 1000 நாட்களை கடந்த ஒரு போராட்டம் ஒரு பக்கம், எல்லாவற்றையும் தாண்டி தாவேகாவுடைய முதல் அரசியல் இந்த போராட்ட பரப்புரை என்பது அங்கதான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியெல்லாம் செஞ்ச விஷயத்தை இன்னைக்கு அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதை பாருங்க, அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த நிலம் திருப்பி தரப்போறது இல்லை சார். இப்ப அங்க தொழில் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் தானே சொல்லியிருக்காங்க. அதுதான், அது ஒண்ணு இந்த அரசாங்கம் மறுபரிசீலனை பண்ணணும். அந்த நிலத்தை, கையகப்படுத்துற நிலத்தை திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்க முயற்சி பண்ணணும். சில பேர் இப்போ ஒருவேளை பணம் வாங்கிட்டதுனால திருப்பி வாங்க முடியுமான்னு தெரியாம இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதே சமயம் அங்க நீங்க தொழில் வளர்ச்சி பண்ணீங்கன்னா இப்போ 5000 ஏக்கர் சார், அதுல எத்தனை ஏக்கரை கையகப்படுத்தி இருக்கிறாங்கிற தரவுகளை பார்க்கணும். நான் தரவுகளை இன்னும் சரி செய்யல, பார்க்கல. ஒரு மேபி ஒரு 3/4 தான் இருக்கு, ஒரு 1/4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்குள்ள இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வர போறாங்கன்றது நமக்கு தெரியணும். எந்த வகையில இருந்தாலும் சரி, சூழல்களை பாதிக்காத, மக்களை பாதிக்காத, எந்த விதமான நெருடலையும் இருக்கக்கூடிய இயற்கை சூழலை பாதிக்காதவனும் அதை பண்ணணும். சூழலாம் மாறிக்கிட்டு இருக்கு சார். பாருங்க, காலையில இருந்து மதியம் வரைக்கும் வெயில் போட்டு பொழகுது, சாயங்காலம் ஆனா மழை பெய்யுது. இது மாதிரி சூழல் நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எல்னினோ எஃபெக்டால தமிழ்நாட்டினுடைய பருவமழை காலமே மாறப்போகுதுங்கிறாங்க வானியல் அறிஞர்கள். இப்ப இவ்வளவு சிக்கல்களை தமிழ் எதிர்கொள்ள போயது தேவை இருக்குது. அந்த இடத்துல பரந்தூர் ஆர்ப்பாட்டம் தான் சென்னையே மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல, அதெல்லாம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். இந்த அரசு எடுத்த அந்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனா இதை மறுபரிசீலனை பண்ணணும். எதுக்கு அந்த மக்கள்கிட்டே கொடுத்துருங்க, திருப்பி காசு கொடுத்துருங்கன்றான் நான். இல்ல அவங்க இல்லைங்க நீங்களே வச்சுங்க, எனக்கு காசு தாங்க வேணும்னா அதை வாங்கி வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வாங்கி வச்சதுல நீங்க சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவனும் வேற ஏதாவது வேலையை பாருங்க. ஒரு சூழலியல் பூங்கா அமைங்க, அவ்வளவு பறவைகள் வந்துட்டு வலசை போகுது, இயற்கையா ஒரு ஏரியை கட்டமைங்க, செயற்கையா ஒரு ஏரியை கட்டமைங்க, குளங்குட்டையை போடுங்க, ஒரு பார்க் கட்டுங்க, அது மாதிரி பண்ணுங்கன்றான் நான். ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் சார். வாக்குறுதிகள் பல அறிக்கியிருந்தார் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் அப்போ. இப்போ அந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 மொத்தம் ஒரு 3 சிலிண்டர் தான் தரப்பதும், அதுவும் 2 லட்சத்துக்கு கம்மியான ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க தான் தரப்பதும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம்? இல்ல, இது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்கும்போது அப்படியே வானத்தை வில்லா வளைச்சு கொடுப்போன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஐயோ ஏற்கனவே இங்க வில்லு இல்ல, வில்லோட முனை கூட கிடையாதுன்ற மாதிரி தெரியும். அப்ப என்ன இருக்குதோ கொடுப்பாங்க, கொசுறு மாதிரி கொடுப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். என்ன ஒண்ணுன்னா, இதுல 3 சிலிண்டர் கிடைக்கிறதே எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய நாட்டுல இருக்கிறாங்கன்னும் போது முதல்ல வாழ்த்துக்கள். இன்னொன்னு, அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு சொல்லிட்டு சூப்பர் 3 தானே மாத்திட்டீங்க. 6 கொடுக்குற இடத்துல 3 தானே மாத்திருக்கிறீங்க. மேபி வருங்காலத்துல 3 கொடுப்பேன், எக்ஸ்ட்ராவா 6 கொடுத்துருன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இப்ப 6 கொடுக்குறேன்னு சொன்னாரேப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கும்ல, அதுல ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அதை அவர் வருங்காலங்களை சரி பண்ணுவாருன்னு அவரே அவருடைய உரையில சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அவர் சரி பண்ணி அதை 6 சிலிண்டருக்கான தொகையை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா சொன்னதை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். சொன்னதை இந்த பரந்தூர் ஆர்ப்பாட்டம் ரத்து பண்ணிட்டாரு. 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 2500 ரூபா கொடுக்கணும், அது எப்போ கொடுப்பாருங்கிறது தெரியல. அதான் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணிடணும். இல்லைன்னா அவர் எலெக்ஷன் அப்போ பண்ணாருன்னா அப்ப தேர்தலுக்காக தான் அவரும் திமுக அதிமுக விமர்சனம் வரும். அது எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகே சார், பல்லருக்கு கேள்விக்கு தெளிவாக நன்றி.